வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் வச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம். சம்மர் வரப்போகுது. இதில் கொஞ்சம் சில்லுன்னு ஹெல்த்தியாக குடித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கேரட் தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வேணும்னா டேட்ஸ் வேணும், முந்திரி ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன், பாதாம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன், பால் வேணும். இதுக்கு எந்த ஸ்வீட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். இப்போ இந்த பாதாம் என்ன பண்ணலான்னா சுடுதண்ணியில் போட்டு தோலை உரித்து நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதாம் போட்டுடுறேன். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே வேக வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே நம்ம தோலை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் கொதிச்சிச்சு. தோல் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இதில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோலை எடுத்துட்டு இதை பருப்பு மட்டும் நம்ம வெளில எடுத்துக்குவோம். பாதாமில் தோலை உரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ்லேயும் விதை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டேன். கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். பால் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த கேரட் இருக்கு இல்லைங்களா, இது இதில் வேக போட்டுருவோம். அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். இதுக்கு சுகர்லாம் எதுவும் வேணாம். மிதமான தீயில் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகிறப்போ மேலே ஆடை படியும். ஆடையை எடுத்து விடுங்க. அதுலேயே சேர்த்து விட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் அது நல்லா கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு. இந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டேன். கேரட் வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கேரட்டு, அதுக்கப்புறம் அந்த டேட்ஸு பருப்புலாம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியாக எடுத்துக்குவோம். இதில் எடுத்துட்டேன். இப்போ பாலும் இது தனியாக ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்கணும். இதை அரைக்கிறப்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அதனால் இது ஆறினோன்னே இதை அரைக்கணும். அரைக்கிறப்ப திக்காக இருக்குது, அரைக்க முடியலன்னா இந்த பாலே கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பால் கொஞ்சம் ஊற்றி அரைச்சேங்க. ஏன்னா இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்தோன்னா நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இதில் கலந்துருவோம். இந்த பால் மீதி பால் இருக்குது இல்லையா, இப்போ இது எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரில் நிறையா ஒட்டியிருக்கும், அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துங்க, இல்லை தண்ணி லைட்டாக சேர்த்து அதை கலந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்கலைங்க. நான் இந்த பால் டேட்ஸு கேரட்டில் இருக்கிற ஸ்வீட் தான். இது அப்படியே லைட்டாக ஒரு வார்ம் ஹீட் பண்ணுறோம். இதை ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் சூடு ஏற்றினா போதும். உங்களுக்கு சர்க்கரை வேணும், பத்தலைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட்டு கீர் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். மைல்டு ஸ்வீட் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும், சில்லுன்னு சாப்பிட்றதுக்குமே. இப்போ நான் செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.